So now to our second guest speaker, who is an award-winning senior television journalist in NDTV. And he has an astounding experience in the field for around 19 years across 7 different countries, including the United States of America and European countries. He is well known for the provision of his credible, unbiased, and ethical television news reporting. And his remarkable journey of achievements and experience ranges from achieving the Excellence Leadership Award by the Electronic Media in 2015 and recently the Global Tamils Media Icon Award. He has also had the experience of mentoring around 50 budding journalists with his knowledge and skills. Without much await, let's welcome Mr. J. Sam Daniel Stalin. Thank you for your kind words. Do I just go ahead or Raghavi, are you there moderating? Please proceed. I'm here. Please proceed. All right. Okay. Thank you very much. Such a joy talking to you in this time of crisis online, although we can't meet in flesh and blood. Well, we're talking about a population of around 11 lakh disabled or differently able people across Tamil Nadu. India Mulukka Pathamna, we have around 12 crore population of differently abled community. And I thought in the next 10 minutes, I'll talk to you about what we saw on the ground and what we heard from people, particularly from various communities, the visually challenged, the orthopedically challenged, those with spinal injuries, and those who are working with these communities. Let me first begin with the visually challenged people. அவங்க என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு எதிரா ப்ராக்டிக்கலி ஒர்க் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு வந்து ரூரல் ஏரியாஸ்ல அவங்களுடைய காலை கடனை கழிக்குன்னா கூட they can't go walking without somebody's help. They need someone to hold their hands and take them to those places. நிறைய விமன் வந்து இந்த மாதிரி டைம்ல மற்ற பீப்புள் வந்து அவங்க கையை பிடிச்சி வழி நடத்துறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், நம்மளாம் கூட கடைக்கு போறதுக்கு we were able to go out to do some shopping at least once a week. You were able to take your bike, car or walk around. பட் இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இல்லாம அந்த குறிப்பா தனியா இருக்கிற மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு கூட பிறருடைய உதவி இல்லாம அது முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல உதவியே இல்லாம நாங்க வீட்டுக்குள்ளாரையே தனியா இருந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேருக்கு this has also led to loneliness and also depression, மன அழுத்தம், தனிமை, அந்த மாதிரி ஒரு புதிய பிரச்சனைக்கும் இது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வழிவகுத்திருக்கு. குறிப்பா மருந்து வாங்குறது கூட வழி இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு வந்து நிறைய பேருக்கு இந்த PPEs, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் தராங்க. நம்மளும் வெளியில போகும்போது காசு கொடுத்து வாங்கிக்க முடியுது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு உதவி பண்றவங்களுக்கு குறிப்பா இதை வந்து தரணும்னு விரும்புறாங்க. ஸோ தட் தோஸ் பீப்புள் ஹூ ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வில் கண்டினியூ டு ஹெல்ப், பிகாஸ் இந்த மாதிரி அந்த உடைகளை அவங்க அணிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு எந்த வித பாதிப்பு இருக்காது. ஸோ உதவி பண்றதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு புதிய சூழ்நிலையில நமக்கு அது மாதிரி வளர்ந்துடக்கூடாது, இல்ல நம்ம மூலமா அவங்களுக்கு பரவிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம்னு அவங்க விரும்புறாங்க. நிறைய பேர் வந்து they have lost their jobs. For example, visually challenged people sell on moving trains. They have small shops. They sell pens, purses, maps. அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் இப்ப அவங்களுக்கு தடைப்பட்டு போச்சு. ஸோ economically they are very much wanting now. வருமானத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதுல என்ன ஒரு பயம்னா, சிலர் வந்து வேற வழி இல்லாம தங்களை தாங்களே காப்பாற்றிக்கணும், they should save themselves அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல they have resorted to begging. நிறைய பேர் முந்தி பாத்தீங்கன்னா ஒரு 10 years முன்னால வரைக்கும் visually challenged, physically disabled, அவங்க எல்லாம் நிறைய பெக்கிங்ல இருந்தாங்க. அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற சமயங்கள்ல திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு நிறைய பேர் கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. செகண்ட் வந்து ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரிஸ், ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச் பீப்புள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தே நீட் அ கேர் கிவர். ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கவங்க எப்பவுமே வீல் சேர்ல தான் இருப்பாங்க. தே நீட் கேர் கிவர்ஸ் சப்போர்ட் 24/7 அட்லீஸ்ட் த்ரூ த டே டு ஹெல்ப் them to finish their morning chores, to help them with their food, to help them with their dressing, to help them move அந்த கழிக்கிற அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக கண்டிப்பா ஒரு கேர் கிவர்ஸ் தேவைப்படுது. பட் ஆரம்ப கட்டத்துல கவர்மெண்ட் did not allow them to use. அவங்களுக்கும் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த மாதிரி கேர் கிவர்ஸ் அவங்க வீட்டுக்கு போக முடியுங்கிற சூழ்நிலையில
நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷன், பிசிக்கலி டிசேபிள்டு, டிஃபரெண்ட் ஏபிள் மக்களுக்கு வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் தராங்க. அது வந்து ஒரு சாராருக்கு வந்து தே கெட் இட் த்ரூ ஏஜென்ட்ஸ். அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்தா கூட they have to hand over their ATM cards to those agents. Only those agents will go to the ATM, collect the cash, give it to them. அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் நிர்பந்திக்கப்படும் போது இந்த ஏஜென்ட்ஸும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வர முடியல. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, வண்டி இருக்காது வர்றதுக்கு. சோ அவங்களுக்கு பண உதவி அரசு கொடுத்தா கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிறர் நம்பி இருக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த பணங்கள் வந்து அவங்களுக்கு சேர முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு சில ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு, நான் வந்து 800 ரூபாய் 900 ரூபாய் தருவேன் அப்படின்னு they also cut commission from the money they are supposed to give. அது ஒரு பெரிய பாதிப்பு. அதனால கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, make this a choice. நாங்களா விருப்பப்பட்டு கேட்ட ஏஜென்ட்ஸ் மூலமா let it come to us. Otherwise make it, give the ATM cards to us. We will use a friend or a family member, or we ourselves shall try to go to the ATM and get the money possible. இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு இல்ல ரூரல் ஏரியாஸ்லயே ஏடிஎம் வசதி இருக்கவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்க ஏஜென்ட் மூலமா நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இன்னொரு கஷ்டமான சூழ்நிலை வந்து இந்த crutches, இந்த calipers யூஸ் பண்ற ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச்டு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரிப்பேர் ஆயிருக்கலாம், உடஞ்சு போயிருக்கலாம், இல்ல புதுசு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரி சமயங்கள்ல they not able to buy. அப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிகிற வரைக்கும், அந்த கடைகள் திறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் their limited movement is also completely stopped. அது ஒரு பெரிய இந்த மாதிரி டைம்கள்ல அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு 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 அவசியத்தை அவங்க உணர்த்துறாங்க. கேர் கிவர்ஸ்க்கு வந்து எதுக்கு பெர்மிஷன், அது வந்து அதையும் தளர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு கொடுத்து பெர்மனண்டா கேர் கிவர்ஸ்க்கு ஒரு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயங்கள்ல கூட அதை அவங்க காமிச்சு வரலாம். நிறைய பேர் கண்ணீர் விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோஷாலாஸ்ன்னு சொல்றாங்க, மாடுகளை பராமரிக்கிற இடங்களுக்கு வேலை செய்ய போறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி கேர் கிவர்ஸ் நம்பியே இருக்கிற டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு வந்து அரசு என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹேவ் டு அப்ளை, கெட் பாசஸ், ஒன்லி தென் யூ கேன் கோ ஃபார் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இது வந்து மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதை வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காது கேளாதோர், வாய் பேச அவங்களுடைய நிலைமை இதை விட, இந்த ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்ச், விஷுவலி சேலஞ்ச், ஸ்பைனல் இன்ஜுரி உள்ளவங்களை விட இன்னும் ரொம்ப அவங்களால எந்த விதையும் தெரிவிக்க முடியாது. அது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அதையும் மக்கள் வந்து இந்த மாதிரி டைம்ல அரசு they should put a system in place to make sure this kind of situation will not deny them the fundamental right to access, to move. அந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே சமயத்துல கவர்மெண்ட் ஒன்னும் பண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. நிறைய கவர்மெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்ப மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்ட் a helpline. அந்த நம்பருக்கு நீங்க பேசி, முக்கியமா இப்ப உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் a PDS system, those people can call this number. They were able to get groceries, they were able to get vegetables, they were able to get medicine supplied to them through this helpline number. அந்த helpline numberலயே வந்து ரெண்டு வச்சிருக்காங்க. You can also make a video call. For example, காது கேட்காதோர் அல்லது வாய் பேச முடியாதோர் அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்ல பேசக்கூடிய அளவுல they have installed that kind of a facility. So there will be a person who understands sign language to respond to your SOS. அது ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெல்ப்லைன்ஸ் மூலமா we got some 37,000 phone calls. அதுல 97% of their needs, their requirements have been met in terms of supplies, in terms of medicine, in terms of catheters. அந்த மாதிரி குறிப்பா தேவைகள் அவங்க மாற்றுத்திறனாளிக்கான குறிப்பிட்ட பிரத்யேக தேவைகளை பூர்த்தி செய்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, கவர்மெண்ட்ல இருந்து இந்த மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் வந்து 2 மாசத்துக்கு சேர்த்து டிஃப்ரெண்ட் லேபிள் கம்யூனிட்டிஸ்க்கு முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறாங்க. பிளஸ் அவங்க அரசாங்க வேலையில இருந்தாங்க இல்ல தனியார் வேலையில இருந்தா அவங்க நேர்ல வந்து வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தளர்வையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல இந்த மாஸ்க், சானிடேஷன், அந்த லோஷன், அது எல்லாமே வந்து ஒரு எமர்ஜென்சி கிட் மாதிரி போட்டு அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா, கொஞ்சம் பேருக்கு அந்த ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. But these are the efforts the government is also trying to make. சமீபத்துல they've also introduced transparent masks. இந்த நம்ம வழக்கமா போடுற மாஸ்க்ல we won't be able to see the lips. அப்போ சைன் லாங்குவேஜ்ல பேசுறவங்களுக்கு வந்து அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா உள்ள டிரான்ஸ்பரண்ட் மாஸ்க், இங்க வந்து கண்ணாடி மாதிரி தெரியக்கூடிய வகையில நம்முடைய உதட்டு மூவ்மெண்ட் பார்க்கும்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க. பிளஸ் த கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் ரெஸ்கியூட்
many wandering mentally challenged people on the streets, on the roads across Tamil Nadu. அதே இவங்க பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் இந்த 1500 டோல் வந்து பத்தாது. நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமே இழந்திருக்கிறாங்க. The government should at least provide ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5000 rupees கேஷா கொடுத்தா அவங்க இந்த கிரைசிஸ் முடியும் போது ஒரு மூலதனமா திருப்பி பொருள் வாங்க விற்கிறதுக்கு, திருப்பி அவங்களோட வாழ்க்கையா புதுப்பிச்சு மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதவியா எல்லாருக்கும் 5000 rupees கொடுங்க அப்படின்னு அரசு கிட்ட வச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல எந்த அளவுக்கு மீடியா டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் உடைய சிச்சுவேஷன் அவங்க பிளைட்ட ரிப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஷுட் கன்ஃபெஸ் வெரி வெரி லெஸ். எந்த அளவுக்கு மைக்ரண்ட் லேபரர்ஸ், எந்த அளவுக்கு புவர் பீப்புள், எந்த அளவுக்கு பீப்புள் ஹவ் லாஸ்ட் ஜாப்ஸ், அந்த அளவுக்கு கவர் பண்றதை கம்பேர் பண்ணும்போது the focus on the differently able is very very less. I should confess that. Various reasons for that, but that's something even the media should take it upon itself to should learn some lessons to make sure we give adequate space representation to the different label community also. அதே சமயத்துல நிறைய டிஃப்ரெண்ட் லேபிள் கம்யூனிட்டி மக்கள் வந்து நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, we should only be receiving help அப்படின்னு நிக்காம they've also come forward to work. They've also come forward to proactively do something, use their talent, use their time to mitigate the suffering of people. For example, நிறைய இடங்கள்ல differently able communities, shelter homes, அந்த மாதிரி இடங்கள்ல people are making reusable masks. துணியை பயன்படுத்தி திரும்ப பயன்படுத்தக்கூடிய மாஸ்க் தயாரிக்கிறாங்க. சென்னையில கூட பாத்தீங்கன்னா நிறைய ஷெல்டர்ஸ்ல நாங்களே அதை பத்தி ஒரு NDTV ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தோம். How differently able people in Chennai, women in Chennai at a shelter are making hundreds of masks every day so that the sanitary workers under the Chennai Corporation will get to wear them, so they will be safe when they work on the ground zero. அது சொல்லிருக்கும். அதே மாதிரி பைக் டாக்ஸிஸ் சொல்லி மாற்றுத்திறனாளிகள் நடத்துற ஒரு 2-wheeler டாக்ஸி சர்வீஸ், அது மூலமா நிறைய பேருக்கு பயன் கிடைச்சிருக்கு. முக்கியமா for the different labels, அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதே மாதிரி நிறைய NGOs அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்யூனிட்டிஸ்க்கு they've given cash transfer, they've supplied them food, dry ration, prepared food, cooked food, அந்த மாதிரியும் நிறைய பண்ணிருக்கிறாங்க. So இந்த மாதிரி differently able community has also become COVID warriors. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த இதை நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முறையில they've also helped. So certainly this is an area which the government, the media, as common people, everyone should join hands to make sure in what way we can reach out to the differently able community, someone who can't see, someone who cannot walk properly, someone who needs assistance, someone who is mentally ill, someone who's spinal cord injured and wheelchair bound. எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு as individuals, as friends, as communities, as colleagues, we need to really take a special care and make sure we also help them tide over this challenge with least difficulty. That's something we should look at. Thank you very much for this time, and if you have any questions, I'll be happy to take. Yes. Thank you so much, sir. It was live from NDTV. That's how we could feel. Live from NDTV to the Headway participants. Thank you, sir. Thank you so much. Great insights. You've covered almost all the sectors of differently abled people. Thank you so much. And we are open for questions now. We are open for questions. You can unmute yourself and quickly ask a question. Or you can throw your question on the chat box. I have a question. Read it out on behalf of you. I have a question. Deepak here. Hi Deepak, go ahead. How are you? I'm doing good, sir. I'm doing good. The question is very simple, sir. Does the Tamil Nadu government has a kind of a plan of action as far as disaster is concerned under the Tamil Nadu Disabilities Act, in the sense like Tamil Nadu Disabilities Act of 2016, or under the Disaster Management Act? Because under Section 32, they are supposed to have a detailed report of what is going to be their plan of action. That is number one. Number two, Right. the census of Tamil Nadu says even with 7 types of disabilities,
the total population comes around 11 lakhs and odd. Now, 2 lakh people receive the maintenance allowance. And according to the press statement of the Honorable Minister, it says 1 lakh 5,000 people have received some kind of a help through helpline, which is a good move. Now, if you take 1 lakh plus 2 lakhs, it's 3 lakhs out of 11.5 lakh. The major chunk is left out. Do you think the state government has done enough for the disabled people? At least covering half of the people? I mean, the 11 lakh is only about 7 types of disabilities, and today we have 21 types of disabled people have not been taken into account. So which means that the unreached is large. What is your take on it, sir? Deepak, what you say is right. The numbers would actually exponentially rise if we include all the 21 categories on record. Again, different numbers. If you go by the ID cards issued, they say there are 16 lakh people. If you go by the census, we have around 11 lakh and 4,000 or 40,000 people. And there's a different number in terms of those who have registered with the welfare board. I think it's a huge challenge. I wouldn't be able to give you a clear answer, but I did speak to senior officers who are dealing with this in various departments, and they understand. And what is heartening to see is the government is serious about reaching out to those who are left out. And it's important all the stakeholders are brought together. The government brings all of you together to make sure we identify the areas where there are lapses, where things could be improved, where something else ought to be done, so that at least we can use this COVID as an opportunity to understand, to realize, to accept the shortcomings, and make sure we build on this so that every one of the differently able community is reached out. From the government, they have their own concerns, their own challenges. For example, they don't have enough manpower. I understand for the whole and I have activists. unmuted you. It got muted. I've unmuted you. Please continue. Are you telling me? Yes, sir. Okay, Got muted. the last part, is it? Yes. Okay, I was just rounding it up, saying that it's time all stakeholders get together, as government, as stakeholders, as affected communities, as activists who are on the ground, so that we can make this work. We can make sure everyone gets justice, everyone is included, and in that sense, the department becomes truly inclusive. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஊரடங்குல பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு வழங்கியிருந்தாங்க எல்லாருக்கும். அந்த நம்பர் படி ஒரு 3/4% பேர் வந்து பயனடையல, ஒரு 1/4% பேர் தான் அதுல பயனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, பலரும் சில குறுந்தொழில்கள்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பெட்டி கடை, பத்தி வியாபாரம், ட்ரெயின்ல வியாபாரம் பண்றது, இந்த மாதிரி சிறு குறு தொழில்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பல லட்சம் கோடி விவசாயிகளுக்கு மானியம், அந்த மாதிரியான லோன் வழங்கி அவங்களை தொழில் அபிவிருத்தி பண்றதா சொல்றாங்க. நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாற்றுத்திறனாளி சமூகம் அடுத்து லாக்டவுன் முடிஞ்ச உடனே யார் யார் என்ன தொழில் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி 10,000ல இருந்து ஆரம்பிச்சு 25,000, 50,000 வரைக்கும் எங்களை அலக்களிக்காம ஒரு என்ன சொல்றதுன்னா, எங்களுடைய மாநில நல அலுவலகத்திலே ஒரு தனியான கேம்ப் நடத்தி அதன் மூலமா எங்களுக்கு யார் யார் என்னென்ன தொழில் செஞ்சு லாக்டவுன் இப்ப வந்து தொழில் செய்ய முடியாம இருக்கிறாங்களோ அவங்க மேற்கொண்டு அந்த தொழிலை அபிவிருத்தி செஞ்சு நல்லபடியா நடத்தி வர்றதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு அலக்களிக்காம லோன்களை வழங்கணும். அதுவும் ஒரு யூனிட்டா ஒரு கேம்ப் நடத்தி எங்க அலுவலகத்துல வச்சு எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நான் அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். I think that's a very good point you have raised, because as I told you, it's important. இந்த சமூக மக்களுக்கு வேண்டிய நிதி ஆதாரம் இப்ப எல்லாமே இழந்திருக்கிறாங்க. அவங்க சின்ன லெவல்ல ஆரம்பிக்க வேண்டிய நிதி கொடுக்கணும். அது 5,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி, பட் அதுதான் நிறைய பேர் கேட்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம அந்த அளவுல சின்ன அளவுல ஸ்டாப் பண்ணணும்?
இப்ப கவர்மெண்ட் வந்து இப்ப மத்திய அரசுல இருந்து 20,000 லட்சம் கோடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல they should make sure that a considerable size of that fund will be specifically targeted towards people among the different label who are affected. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லேபிள்ல நிறைய பேர் புது வியாபாரங்கள் புது இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கும் அதை வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேம்ப், ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பிச்சு சின்ன லெவல்ல எதுக்கு நம்ம அவங்களை அடைக்கணும்? அவங்களுக்கு வேண்டிய கனவுகளை, அவங்களுக்கு வேண்டிய திறமைக்கு ஏற்றவாறு அவங்களுடைய கனவை நிறைவாற்றுறதுக்கு வேண்டிய நிதி உதவி, வாய்ப்புகள், அனுமதிகள் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ஐ திங்க் இந்த ஒரு கோவிட் முயற்சி, இந்த ஒரு நிதி எக்கனாமிக் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்றது அவங்க அரசுடைய கவனத்துக்கு நம்மளும் அந்த மீடியா ஐ திங்க் வி ஷுட் டேக் இட் அப். நீங்களும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுங்க, நிதி அமைச்சருக்கு ட்வீட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, மேக் திஸ் அ டிஸ்கஷன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஜூம் ப்ரோக்ராம் நடத்தி நம்ம தமிழக அமைச்சர்கள், தமிழக செக்ரட்டரிஸ், சீனியர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்களும் அவங்களையும் நீங்க நினைச்சீங்கன்னா ஐ திங்க் we should be able to bring about that kind of a huge difference in the coming days or coming months. Thank you, sir. Thank you so much. Thanks for joining us live. Thanks for your time amidst this busy schedule with so many news happening around. Thank you so much, sir. Thank you very much. It's a joy talking to all of you. Thank you. Bye-bye. Taking the lead from Raghavi ma'am, I would also like to thank you for your inspiring speech, sir. I'm sure all of us have learned a lot from you today, and we've realized how this economic depression has impacted the differently able people. You also gave us a national perspective with insights on multiple problems and initiatives taken by businesses, government, and individual, all related to the differently abled community. Thank you once again. Thank you very much.